ஆனால் நீதியின் ராஜா ஒருவன் வருகிறான். அவன் என்ன பண்ணுறான்? அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிச்சான் பாருங்களேன். அப்படின்னா வெற்றியை பெற்ற போது என்ன தெரியுங்களா, அந்த வெற்றியின் அந்த லாபத்தை அனுபவிக்கின்ற ஒரு உணர்வு எல்லாருக்குமே வரும். அதுதான் இஸ்ரவேல் நம்பினாங்க. சிவந்த சமுதிரம் பிளந்தது, இனி வனாந்தரம் நமக்கு என்ன கிடையாது, பாடுகளே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஒரு லகுவான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. நெவர் எவர் எக்ஸ்பெக்டட். ஒரு காலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு லகுவான வாழ்க்கையை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடந்து போகிறீங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வரும். கர்த்தருக்கு மகிமை, வெற்றியும் அதிகமாக இருக்கும். உபத்திரவங்கள் எந்த அளவுக்கு பெருகுகிறதோ, எந்த அளவுக்கு சோதனை பெருகிறதோ, அந்த அளவுக்கு வெற்றியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். தோற்கடிப்பதற்காக நமக்கு அதை கொடுக்கல. கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? அங்கே ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார், ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார், ஒரு மரத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே பரிகாரியாக கர்த்தராக மாறி நிற்கிறார். அதை கொடுப்பதற்கு என்ன பண்ணா தெரியுங்களா, நம்ம நிரூபிக்கிறார். கர்த்தர் நிரூபிக்கிற என்ன பண்ணா தெரியுங்களா, இவனுக்கு 3 நாள் தண்ணி நடந்து என்ன பண்ணுறான் பார்க்கலாம். என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை முதல்ல பிளந்த போது துதித்தார்கள், இப்போ என்ன பண்ண முடியல, துதிக்க முடியல. அட்லீஸ்ட் புலம்பி ஜெபிக்கவாறு சேர்க்கலாம்ல. மோசை எடுத்தானே பண்ணார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு போட்டிருக்கல. அப்போ இவங்களும் கூப்பிட்டுருக்கலாம் தெரியுங்களா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வெற்றி வந்தால் அடுத்தது நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது நம்மளால் ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லா நேரங்களும் நம்மளால் துதிக்க முடியாது. வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே உங்களுக்கு தெரிய வேண்டிய சித்தம் சொன்னாலும் எல்லா நேரத்துலையும் புரிந்து கொண்டு நம்மளால் துதிக்க முடியாது. சரி, நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஒரு பெற்றோரோ ஒரு குழந்தையோ, திடீர்னு அவங்கள இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ எப்படி துதிக்க முடியும்? ஹலோ, வெளியே ஒழுங்கு பண்ணால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். உனக்கு என்ன வலிக்குது? எனக்கெல்லாம் வலிக்கும். எனக்கு அருமையானவன் இழந்து எனக்கெல்லாம் வலிக்கும், உனக்கு என்ன? அழாதீங்க பிரதர், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர்னா எப்படியா பண்ண முடியும்? வலி எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, வலிக்கும், நம்மளால் ரீசனபிளாக துதிக்க முடியாது. ஆனால் வாயாவது துதிக்கும்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு அழுவோம்ல. ஆமேன். பார்த்துருக்கீங்களா? தாழ முடியாத ஒரு வலி என்ன பண்ணுவோம், ஆண்டவரை துதிக்கணும்னு நமக்கு தெரியும், ஆனால் மீனிங்ஃபுல்லாக துதிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணோம், துதிக்கலாம். மற்றவங்க சொன்னால் என்னங்க நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு, கத்தமே நம்பிக்கை விட்டு போயிட்டீங்களா, ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டுவோம் தெரியுங்களா? என்ன, துதிக்கவும் வேணும், துதிக்கவும் முடியாது. அப்போ ஜெபிக்கலாம்ல. தாவீதுக்கு அழுவதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதான் போட்டிருக்கல, ஆனால் அவன் கர்த்தரை ஜெபித்தான்ல. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் வாசிங்க தம்பி கொஞ்சம். 1 சாமுவேல் 30 4 முதல் 6 வரை வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கவனிச்சீங்களா? அழுவதற்கு பலம் வேண்டாம், ஆனா அடுக்க கூட தாவீதுக்கு அவனது ஏன்னா மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாத்தையும் அமெரிக்கன் கொண்டு போயிட்டான். கொண்டு போனா கூட பரவாயில்ல, மீதி இருந்ததை எரித்து விட்டு போயிட்டான். அவனை கொண்டு போனா கூட கொஞ்சம் மீதி இருந்திருக்கும், ஏதாவது அதை கொளுத்து விட்டு போனால் சாம்பல் தான் இருந்திருக்கும். அழுவதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அடுத்தது என்ன தெரியுங்களா? இன்னும் கவனித்துக் கொள்ளுங்க. அழுவதற்கு பலம் வேண்டாம், பலவீனமே போதும். ஆனால் தாவீதுக்கு அடுகூட இல்லை பாருங்களேன். ஆனால் 6ஆம் வசனம் வாசிங்க. 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கு கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நமக்கு புரியுதோ புரியலையோ, இந்த வனாந்தர வாழ்க்கையில் என்ன ஆகணும் தெரியுங்களா? தண்ணீர் இல்லாமல் போகும்போது நமக்கு புரியாது. 3 நாள் தண்ணி இல்லாமல் கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணுறா, கர்த்தர் என்ன செய்கிறாரு, எனக்காக ஒன்றை கண்டிப்பாக செய்து வைத்திருப்பார். உங்களுக்கு தெரியும் தானே, நம் தேவன் எப்படி தெரியுங்களா? அந்தத்தில் உள்ளதை ஆதியில் செய்கிறவர். நம் தேவன் எப்பட்டவர், தொடங்கி ஒன்றை முடிக்க மாட்டார், ஒன்னை முடித்து விட்டு தான் தொடங்குவார். வழக்கம் என்ன பண்ணுவோம், ஆதி அப்புறம் அந்தம். ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை, அந்தத்தில் உள்ளதை எப்போ செய்வாராம், ஆதியிலே செய்திருவாராம். அது கர்த்தம் என்ன, கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாது. ஏன்னா அவர் ஃபினிஷ் பண்ணி தான் ஒன்று ஆரம்பிப்பார். நம்ம தொடங்கி முடிப்போம், ஆனால் தான் அப்பப்போ திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒன்றை தொடங்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு 4 சதுரத்தில் வீடு போட்டால் போதும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லேயே மொத்த பணத்தையும் போட்டு வச்சுருப்போம், 8 சதுரத்தில் வீடு போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் சாகிற வரைக்கும் எங்கே தான் நிற்கும், லிண்டலோடு நிற்கும். இவர் நீங்காதரும் நேசக்கர்த்தரையும் பாடும்போது லிண்டலில் தான் நிற்பார். ஏன்னா நாம் தொடங்கி முடிக்கிறவன், கர்த்தர் அப்படி இல்லை, முடித்து விட்டு தொடங்குகிறவர்.
அப்படிப்பட்ட தேவன் நம்ம சோதிக்கிறார், நம்ம நிரூபிக்கிறார்னா என்ன தெரியணும் தெரியுங்களா? சோதோமின் ராஜா வருவான், சாலேமின் ராஜா வருவான். வெற்றியை பெற்றால் யாருக்கும் இது வரும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுல்கிட்ட பேசுகிறார். என் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது இந்த அமலேக்கியன் அவர்களை வழிமறித்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன். 2ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கவனிச்சிங்களா? நம்ம ஆண்டவர் பொல்லாத மெமரி உள்ளவர். ஹலோ, அவர் சாதாரண மெமரி இல்லை. எப்போ நடந்தது இது? யாத்ராகம் 17ஆம் அதிகாரம். இப்போ எங்கே சொல்கிறாரு? 1 சாமுவேல் 15:2 சொல்கிறாரு, என் ஜனங்கள் எகிப்திலேருந்து வரும்போது இந்த அமலேக்கன் வழிமறித்தானே, அதை எங்கே வச்சுருக்கேன்? அட்டகாசமான மெமரி பாருங்களேன். 500 வருஷம் ரெண்டுக்கு இடையில. ஆஃப்டர் 500 லாங் இயர்ஸ் காட் இஸ் ரீகலெக்டிங். கர்த்தர் நினைப்படுத்தா பாருங்க. 500 வருஷமாக மறந்துடுவேன்னு நினச்சியா? ஹலோ, 500 வருஷம் சொல்லுகிறார், அவன் வழிமறித்ததை நான் மனசில். ஹலோ, இவர் என்ன சொல்லுவார்? அவர் என்ன செய்வாராம்? மன்னிப்பார். அப்புறம் என்ன பண்ணுவாராம்? முருகுக்கு பின்னாடி போட்டுருவாராம். அங்கே என்ன இருக்குதான்? மருதி கடல் இருக்குதான். திருப்பி நினைக்கவே. ஹலோ, அது எதுன்னா அவருடைய பிள்ளையோட பாவத்தை தான். ஆனால் அவருடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒருத்தன் பண்ணுறான் தெரியுங்களா? அதை அவர் சாக வரைக்கும் மறக்க மாட்டார். நம்முடைய தவறுகளைத்தான் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கிழக்குக்கு மேற்கு அவ்வளோ தூரம், சமுத்திரத்தின் ஆழம், முதுகுக்கு பின்னாடி. அப்புறம் என்ன பண்ணுவாரா? அதை நினைக்க மாட்டேன்லாம் நம்முடைய பாவங்களுக்குத்தான். ஆனால் நமக்கு விரோதமாக ஒருத்தன் செய்வான் தெரியுங்களா? யாத்ராகவும் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகவும் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்ராகவும் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஸ்தி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால். கவனிச்சிங்களா? இந்த அமலேக்கன் என்ன நினைச்சிட்டான்? அகஸ்டின் அடிச்சா யார் அடிக்கிறேன்னு நினைச்சான்? அகஸ்டின் அடிக்கிறேன்னு நினைச்சான். ஆனால் அவனுக்கு தெரியல, அவன் கர்த்தரை அடிச்சிட்டான். அவன் அதான் சொல்றான், அமலேக்கனுடைய கை யாருக்கு விரோதம் இல்லை? இஸ்ரவேலுக்கு அல்ல. யாருக்கு? கர்த்தருக்கு விரோதமாக இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கவனிச்சிங்களா? இந்த யுத்தம் எது வரைக்கும்? தலைமுறை அதான் சொல்றாரு. 500 வருஷம் தாண்டி சொல்றாரு. நீ வரும்போது என் பிள்ளைகளை வழிமறிச்சில்ல, அதை எங்கே வச்சிருக்கேன்? என் மனசில் வச்சிருக்கிறேன். இதை அழிக்க சொல்லி சவுலை அனுப்பினால் அவர் என்ன பண்ணார்? 3ஆம் தரமானவைகளை அழித்தார். 1ஆம் 2ஆம் தரது பண்ணார், தனக்கென்று வைத்து கொண்டார். சாமுவேல் கேட்டு என்ன சொன்னார்? அதை ஆண்டவருக்கு பலி செலுத்தத்தான் வைத்தேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:21. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். எதுக்கு கொண்டு வந்தாங்களா? கர்த்தர் அழிக்க சொன்னார். வெற்றி பெற்ற உடனே சவுலுக்கு என்ன தோணு தெரியுங்களா? எல்லாத்தையுமே அழிப்பானே. அது எதெல்லாம் அழிக்கலாம்? ஒப்புக்கு தப்பானி மொத்தத்தையும் அழிச்சிடு. எது? இந்த நம்ம 1, 2 இருக்குது தெரியுங்களா? அதெல்லாம் என்ன பண்ணு நமக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் கேட்கும்போது என்ன சொல்லலாம் தெரியுங்களா? உங்கள் கடவுளுக்கு. எனக்கு ஆத்திரம் என்ன தெரியுங்களா? என்ன சொல்கிறார் பாருங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய. யார் தேவன்? சவுலுக்கு தேவன் இல்லை பாருங்க. யார் தேவனா? சாமுவேல் தேவனா? ஏப்பா உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு, அவர் உனக்கு தேவன் இல்லாமல் போயிட்டாரா? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வெற்றியின் ஆதாயத்தை அனுபவிக்கணும்னு தோணும் போது தேவனே அடுத்தவங்க தேவன் ஆயிடுவார். என்ன சொல்கிறான்? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலில் பலியிடுவதற்காக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சாபத்தீடானதில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தான்னு சொன்னான் தெரியுங்களா? இது 21ஆம் வசனத்தில். ஆனால் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து. முதல்ல என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு பலியிடன்றான். இப்போ என்ன பண்ணுறான்? ஜனங்களுக்கு பயந்தேன். அதாவது வெற்றியினுடைய ஆதாயத்தை அனுபவிக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேற யார் மேலேயாவது ஒரு பழியை போட்டுட்டு இருப்பான். எதை செய்ய மாட்டான்? நான் செய்தேன்னு சொல்ல முடியல பாருங்களா அவனுக்கு. ஆனால் வசனம் சொல்லுது என்ன பண்ணான் தெரியுங்களா?
அவன் முதல்ல போய் 1-2 தடவை வைத்து கொண்டான் போட்டிருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? முதல்ல கர்த்தருக்கு பலியிட வைத்தேன்னு சொன்னான். அப்புறம் என்ன சொல்கிறான்? ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்ல நான் கேட்டேன்றான். பாருங்களேன், இந்த ராத்திரி வேளையில் இந்த வனாந்திரத்தின் அனுபவத்தில் தண்ணீர் இல்லாத போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கர்த்தர் தண்ணீரை பிளந்து நம்ம அழைத்து கொண்டு வந்தவர் தண்ணீரை கொடுக்க மாட்டாரா என்ன? அதைத்தான் யோசித்து பார்க்க வேண்டும். சொல்லப்போனால் யாரை பார்க்கணும்? பிளந்த போது ரட்சகரை பார்த்தீங்கல்ல, தண்ணீர் இல்லாத போது யாரை பார்க்கணும்? அவரை தானே பார்க்கணும். ஒரு சின்ன கருத்து சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் நம்ம ரட்சிக்கிறவர் என்பதற்கு இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் 4 அற்புதமான கருத்துக்கள் உண்டு. சரியா? அது நாளை வசனத்தை மாற்ற உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். நேராச்சின்னு கஷ்டமாக இருக்கா? இல்லை, நாளைக்கு தான் 10 மணின்னு சொன்னீங்க, இன்றைக்கே 10 மணி ஆக்கிடுவீங்க போல இருக்க. நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டுமா? 9:30 மணிக்கு தான் உங்கள் சர்வீஸு. ஹலோ, எத்தனை மணி? 9:30. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 12.5 மணி நேரம் இருக்குது. ஹலோ, கணக்கு தெரியாதவர்கள், நீங்கள் இன்னும் 12.5 மணி நேரம் இருக்குது. சரியா? சரி. நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் மாத்திரம் சுதந்திரவாளிங்கிற வார்த்தை நீங்கள் 13 முறை பார்க்கலாம். சுதந்திரவாளி அதாவது மீட்கின்ற உரிமை உள்ளவன் என்று அர்த்தம். சுதந்திரவாளி எபிரேய மொழிக்கு பயன்படுத்த வார்த்தை கால் அல்ல, கால். இது 13 முறை இந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு 4 விதமான தகுதிகள் வேண்டும். அதாவது ஒருவன் சுதந்திரவாளியாக இருந்து ஒன்றை மீட்டு கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு 4 தகுதி இருக்கணும். ஒன்று, எஸ்தர் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். முதல்ல அந்த கோயல் யாரா இருக்கணும்? அது கால் என்பது எபிரேய வார்த்தை. அதுக்கு பயன்படுத்த வார்த்தை கோயல், GOEL. கோயல் என்றால் சுதந்திரவாளி என்று கிரேக்க மொழியில். இது எபிரேய மொழி கால். கோயல் என்பது கிரேக்க மொழியில். கவனித்துக் கொள்ளுங்கள், GOEL, கோயல். சரியா? இந்த கோயலுக்கு 4 தகுதிகள். ஒன்று என்ன வேண்டும் தெரியுங்களா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியா. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அப்படின்னா முதல்ல அந்த சுதந்திரவாளிக்கு, அதாவது மீட்கிறவனுக்கு முதல் தகுதி என்ன தெரியுங்களா? இந்த வசனத்தை வார்த்தாங்களே தம்பி, ஒருவன் நம்மை மீட்க வேண்டுமானால் அவன் சுதந்திரவாளியாக வரணும்னா அவனுக்கு முதல்ல என்ன தகுதி வேணும்? திரும்ப வாசிங்க தம்பி. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவன் யாரா இருக்கணும்? உறவின் முறையானா இருக்கணும், இரத்த சம்பந்தம் உள்ளவனா இருக்கணும். பிளட் ரிலேட்டட். யாரா இருக்கணும்? அவன் இரத்த சம்பந்தம், உறவினன் போட்டிருக்கு பாருங்களேன். ரத்தம் என்ன? இரத்த, அதாவது இரத்தத்தில் தொடர்புள்ளவன் தான் என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அடுத்தது என்ன? அவனுக்கு காசு இருக்கணும். ஏபிள் டு பே ransom. மீட்கும் பொருளை கொடுக்கிற அளவுக்கு யாரா இருக்கணும்? ஆஸ்திகாரனாக இருக்க வேண்டும். காசு கொடுத்து தானே மீட்க முடியும். அப்போ என்ன வேண்டும்? அவங்கள்ட்ட பணம் இருக்கணும். 3ஆவதாக ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ரெண்டாவது என்ன? அவன் ரெண்டாவது ஒன்றுக்கு இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், அவனுக்கு செல்வம் இருக்க வேண்டும். 3ஆவதாக 3:13 ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவனுக்கு 3ஆவது என்ன வேண்டும்? மீட்பதற்கு மனம் வேண்டும் அவனுக்கு. யாரு முதல்ல? அவன் ரத்த சம்பந்தம் உள்ளவன். 2ஆவது என்னவன்? ஆஸ்தி உள்ளவன். 3ஆவதுக்கு என்ன இருக்கணும்? அவன் சொல்றான், என்னை விட ஒரு நெருங்கின ஒரு உறவின் முறையான இருக்கிறான்.
அவன் உன்னை மீட்டுக்கொள்ள மனது இருந்தால் மீட்டுக்கொள்ளட்டும். அப்படின்னா மீட்பதுக்கு என்ன வேண்டும்? இரத்த சம்பந்தம் இருக்குது, காசு இருக்குது, மீட்கிறதுக்கு மனசு வேணும்ல. மீட்பு அவனுக்கு என்ன வேண்டும்? காசு கொடுத்த மீட்பதற்கு மனம் இருக்கணுமே. நான்காவதாக அவனுக்கு முக்கியமாக ஒன்று இருக்கணும். பி ஃப்ரீ ஹிம்செல்ஃப். அவனுக்கு விடுதலை இருக்கணும். அவனுக்கு விடுதலை இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, அந்த நெருங்கிய சுதந்திரவாளி என்ன சொல்றான் பாருங்க. நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடி நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். ஏன் அவன் மீட்டுக் கொள்ள தெரியுங்களா? அவனுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது? சுதந்திரம் சொல்லப்போ அவனுக்கு மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. இப்போ ரூத்தை மீட்டு கொண்டால் அவனுக்கு என்ன ஆகிடும்? அவன் சுதந்திரம் கெட்டு போயிடும். அப்படின்னு அவனுக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா? அவன் விடுதலை பெற்றவனாக இருக்கணும். அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? வேற மனைவியோ வேற சுதந்திரமோ இருக்கக்கூடாது. இந்த நாளை யோசித்து பாருங்க. அப்படியே ஆண்டவர் இயேசுட்டு இருக்கும். ஒன்று அவர் யார்? ஹலோ, இந்த தேவன் என்றென்றுமுள்ள நம்முடைய தேவன். அப்படி தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தா திஸ் காட் ஈவன் அவர் ஓன் காட். இந்த தேவனுடைய சொந்த தேவனியா? அப்படின்னா நமக்கு அவர் ரட்சகராக மாறினவருக்கு என்ன இருக்குது? ரத்த சம்பந்தம் இருக்கியா? அவருக்கு நமக்கு என்ன இருக்குது? ரத்த சம்பந்தம் இருக்குது. ஆமேன். நம்ம எங்கே இருந்தோம்? உலக தோட்டத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துக்குள்ள உட்கார்ந்தோம்ல. ஆமேன். இப்போல்லாம் சொல்கிறானே தொப்புள் கொடி உறவுன்றானே, அது ஒரிஜினல் ஏசப்பாடு தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எங்கே இருந்தோம்? அவருக்குள் நாம் வைக்கப்பட்டு இருந்தோம். அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? சிலுவையில் ரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, ஒரு தாய்க்கும் அவள் கருவில் இருக்கிற குழந்தைக்கும் என்ன ரத்த சம்பந்தமோ அது நமக்கும் நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டு. ரெண்டாவது என்ன இருக்குது? அந்த மீட்கும் பொருளை கொடுப்பதற்காகவே உலகத்துக்கு வந்தார். அதுதான் அவருடைய இன்னுயிர். மனுஷன் எதுக்கு வந்தார்? மீட்கும் பொருளை கொடுப்பதற்காக வந்தார். மூணாவது என்ன தந்தாங்களா? அவருக்கு என்ன இருக்குது? தன் ஜீவனை கொடுப்பதற்கு என்ன இருந்தவருக்கு? மனசு இருந்தது. நாலாவது அவருக்கு இன்னொரு மனவாட்டி கிடையாதுயா, சபை ஒன்றுதாயா மனவாட்டி. அவருக்கு ஒரே ஒரு மனவாட்டி தான், இன்னொரு மனவாட்டி இல்லை அவருக்கு. அவருக்கு வேற சுதந்திரம் கிடையாது. he is free himself to redeem us. அப்படின்னா இந்த சிவந்த சபத்தை கடக்கும்போது இவரை பார்க்கணுன்னா இத்தனை மகத்துவங்கள் அவர்கிட்ட இருக்கு ஐயா. அம்மா இத்தனை இருக்குதுல்ல, அதை கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டீங்களே. இத்தனை மகத்துவம் உள்ள ஒரு மீட்பை நமக்காக சிவந்து பிளந்திருக்கிறாரு. இந்த ரத்த சம்பந்தம் உள்ள தேவன் விட்டு ஓடி போயிடுவாரா? தன்னையே மீட்கும் பொருளாக கொடுத்தவர் விட்டு போயிடுவாரா? யோசித்து பாருங்க. நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கனே பரலோகத்தை விட்டு வந்தவராச்சே, மனதிலிருந்து வந்தவராச்சே. யாராவது கட்டாயப்படுத்திய தள்ளாங்க வர. அதோட எல்லாவற்றுக்கும் மேலே அவருக்கு வேற ஒரு சொந்தமே கிடையாது. ஆமேன். ஒரு பாட்டு பாடுறாங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஹலோ, நம்ம விம்மை விட யாரும் இல்லை. அந்த பாட்டை நான் முதல் கேட்டு வெளிநாட்டில் தான் கேட்டேன். இந்த பாட்டை நான் நினச்சேன் அவங்களே எழுதிட்டாங்க உள்ள பாட்டு. அப்புறம் இங்கே வந்தால் தான் தெரியுது இங்குள்ள பாட்டுன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள. ஆமாம், ஏசு பாட்டு ரொம்ப பார்த்து பரவாயில்லையேடா. வெளிநாட்டில் கூட இப்படிலாம் பாட்டு. அப்புறம் கேட்டால் அது உங்கள் ஊரில் வந்து பாட்டு தந்தாங்க. நமக்கு பிரச்சனை என்னென்னா நம்ம ஊரில் உள்ள நமக்கு தெரியாது, வெளியே போனால் தான் நம்ம ஊரை பற்றியே தெரியுது. இந்த இட்லி சாம்பார்லாம் இருக்குது தெரியுங்களா? நம்ம ஊரில் இருந்து அதுக்கு மதிப்பே தெரியாது. இட்லியா? வெளியே போய் 4 நாள் காஞ்ச ரொட்டியில் காய்ங்க. இட்லினா பேயா அலைகிறாள் அவன். என்ன இட்லி? நம்ம ஊர் மதிப்பு நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் தெரியாது. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? கத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளையே, இல்லை முக்கியமான வார்த்தை. அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து தண்ணீர் இல்லாத கவனிக்க வேண்டியது தெரியுங்களா? பிளந்த போது மீட்பரை பார்க்க சொன்னார். ஆனால் பிளந்த பிறகு அவருடைய மீட்பர் என்பது ஏதோ சீசனல் கிடையாது. சிவந்த பிளக்கிற வரைக்கும் தான் மீட்பர். அதுக்கப்புறம் அவர் என்றைக்கு நமக்கு மீட்பர் தான். அவரை தவிர நமக்கு வேறு மீட்பர் கிடையாது. ஆமேன். அது ஒரு டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட்னு சொல்ல போனால் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை. உன்னத பாட்டு 8:5 அதுதான். வனாந்தரத்திலிருந்து தன் நேசமையில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? யார் இவ? சபை, மனவாட்டியாக சபை என்ன செய்யும்? வனாந்தரத்திலையும் சாய்ந்து கொண்டு நடக்கும், ஊருக்குள்ளே வந்தாலும் சாய்ந்து கொண்டு நடக்கும். நித்தியத்திலிருந்து நித்தியம் வரை நேசமையில் சாய்ந்து கொள்வது தான் சபையினுடைய மேன்மை. ஆமென். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் அதில் எப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நம்ம கடந்து சென்றாலும் அவரை மட்டுமே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எல்லா நிலையிலும் ஐயா உங்களை மட்டுமே ஹல்லேலூயா நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் எத்தனை அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மையே சார்ந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய அன்புக்காய் நன்றி. எங்களுடைய வெற்றியிலே ஆண்டவரே நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, thank you Jesus. உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. எங்களோடு பேசுகிற உம்முடைய அன்புக்காக நன்றி. தொடர்ந்து இடைபடுங்கப்பா. நாளை காலை ஆண்டவரே ஆராதனையில் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அல்ல ஆராதிக்கின்ற ஆண்டவரே ஆராதனைகளில் தேவன் ஆண்டவரை இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.